அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இளம் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். என்ன அப்படின்னா, இந்த சேகர் பாபு இருக்காருல்ல, புடிச்சு ஜெயில்ல போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது உள்ள போடுங்க. இந்த செந்தில் பாலாஜிலாம் ஒரு 450 நாள் உள்ள இருந்தார்ல, அத மாதிரி இந்த ஆளையும் ஒரு வருஷமாவது உள்ள பார்க்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவ்வளவு வழக்குகள், அவ்வளவு ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறத இந்த 5 வருஷத்துல இந்த சேகர் பாபு பண்ணி வச்சிருக்காரு. திருட்டு, கொலை வழக்கு அப்படின்னு எல்லாத்துலயுமே இருக்காரு. நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனடியா எடுக்கலாம். ஒண்ணா சொல்றேன். இந்த வழக்கை பத்தி திருபுவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பேசியிருக்கோம். நான் மட்டும் பேசுனது கிடையாதுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் பேசியிருக்கீங்க. இதை வெளியில இருந்து பாக்குறதுக்கு இது நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பொம்பளை அந்த கோவிலுக்கு வந்தாங்க. அவங்க நகை காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித்குமார் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் வேற எல்லா வேலையும் விட்டுட்டு, மானாமதுரை போலீஸ் சுத்தி இருக்க எல்லா போலீஸும் மத்த எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த நிக்கிதா அந்த பொம்பளையோட நகையை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டி அந்த அஜித்குமாருக்கு மிளகா புடிய கண்ணுல போட்டு ஆணுறுப்புல அடிச்சு என்னென்னமோ பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய செய்தி. ஆனா இதை தாண்டி நம்ம நிறைய செய்திகளை பேசியிருந்தோம். அது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த கோவில் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம். இப்ப ஒரு காளி கோவில் இருக்கு அப்படின்னா, அந்த காளி கோவிலுக்கு சொந்தமான எவ்வளவோ நகைகள் இருக்கும், எவ்வளவோ அதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்கும்ல. சோ அது விற்பனை செஞ்சதுலயோ இல்ல அந்த நகைய இவங்க ஏதோ மாத்தி எடுத்ததுலயோ சோ அத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அந்த பகுதி திமுக நபர்கள் சேர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க. சோ அது இந்த கோவில் காவலாளி அஜித்குமாருக்கு தெரிய வந்ததுனால திட்டமிட்டு இத மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அஜித்குமாரை கொலை பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இந்த 10 பவுனுக்காக இது நடக்கல. 500 பவுனோ 1000 பவுனோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. அந்த கோவிலுடைய நகை இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இந்த கோவில்ல இத்தனை பவுன் நகை இருக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. சோ அதே மாதிரி இப்போ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது சம்பந்தமா திமுக காரங்க திமுக மேலே நடவடிக்கை எடுத்துப்பாங்களா? எடுத்துக்கல. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம். இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது திமுக ரொம்ப தீவிரமா பண்ணுவாங்கல்ல. அந்த நேரத்துல நான் இந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்துல சொல்றேன். சோ அப்ப திமுக நபர்கள் அந்த திருபுவனம் அது சுத்து வட்டார பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட திமுகவுடைய பணம் வேற எங்கேயாவது இருந்தா எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளி கோவிலுக்குள்ள அதான் இந்த அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காருன்னா அவரு சொல்றதுதான சட்டம். சோ ஏதோ பொருட்கள் எடுத்துட்டு போற மாதிரி இந்த காளி கோவிலுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த விஷயம் இந்த அஜித்குமாருக்கு தெரிய வந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. இவன் என்ன சின்ன பையன் இந்த விஷயத்த பார்த்து கண்டுபிடிச்சான், இதை பத்தி நம்ம கிட்டே கேள்வி கேட்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வன்மத்துல இந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம பேசியிருந்தோம். 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஒன்னு, தேர்தல் பணம் அங்க வந்த விஷயம் இந்த அஜித்குமாருக்கு தெரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சோ அதை வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இல்ல அப்படின்னா அந்த கோவில் சம்பந்தமான அந்த காளி சம்பந்தமான நகைகள் இல்ல அந்த இடங்கள் இவங்க மாத்தி வித்து இருக்கலாம். இல்ல அந்த நகையை இவங்க திருடிக்கிட்டு வேற போலி நகைகள் வச்சிருக்கலாம். சோ இத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு திட்டமிட்டு காவல்துறை அந்த அஜித்குமாரை கொலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க மெனக்கிட்டு அவனை அங்க வச்சு அடிக்கிறது, புளிய மரத்துல வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த கோவிலுடைய பசுமடத்திலே வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, நிக்கிதா நகை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது உண்மை. அதை தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா இதுல சேகர் பாபுவோட 500 பவுனோ இல்ல 1000 பவுனோ விஷயமோ சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. நிக்கிதா என்னுடைய நகை அந்த நகையை கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா காணா போயிருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். காணா போயிருந்தா இங்க இருக்கு அங்க இருக்குன்னு தேடி எடுக்கலாம். காணா போகாம பொய்யா போடப்பட்ட வழக்கு தானே. சோ அதுல நகையை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா நிக்கிதா அந்த நகையை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை சைட்ல இருந்து சிபிஐ சைட்ல இருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ நான் அந்த வழக்கை வாபஸே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கிதா அமைதியா போயிடுச்சு. அது நகை காணா போல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனா இங்க போனது அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபருடைய உயிர். பட் இந்த விஷயத்துல என்ன நடந்தது, அஜித்குமாருக்கு என்ன நியாயம் கிடைக்கும், எதுக்காக அஜித்குமார் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே போயிடுச்சு. திமுக அவங்க மேல அவங்களே விசாரணை நடத்தி அவங்க நியாயத்தை தேடி போறவங்க கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்களும் கிடையாது அப்படின்னு தெரியும். சோ இப்போ புதுசா இந்த அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா
எவ்வளவு பவுன் இதுக்கு முன்னாடி இருந்தது, நம்ம சேகர் பாபு வந்ததுக்கு அப்புறம் அங்க எவ்வளவு பவுனா மாறி இருக்கு, அங்க இப்போ காளி கோவில்ல இருக்கிறது உண்மையான நகையா போலி நகையா, ஏதாவது அந்த கோவிலுக்கு சம்பந்தமான இடங்கள் வந்து மாத்தி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேடி எடுத்தாங்க அப்படின்னா இந்த சேகர் பாபுவை தூக்கிடலாம். இல்ல அப்படின்னா சரி இந்த வழக்கை தோண்டி எடுக்க முடியல, திமுக காரன் எல்லாத்தையும் அழிச்சு வச்சுட்டான் அப்படின்னு ஏதாவது முடியல அப்படின்னா கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம சேகர் பாபு இந்த 5 வருஷத்துல என்னென்ன வேலைகள் பண்ணிருக்காரு தெரியுமா? கோவிலுக்கு காணிக்கை அப்படிங்கறத பொதுமக்கள் வந்து போடுவாங்க. பணக்காரன் போடுறானா இல்லையோ ஏழைங்க வந்து போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெய்வ நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து 1/4 பவுனு 1/2 பவுனு 1 கிராம் தாலி செயின் எடைக்கு எடை தங்கம் அப்படின்னு எடைக்கு எடை தங்கம்லாம் பணக்காரங்க போடுவாங்க. சொல்றேன் கொண்டு வந்து கோவில்ல காணிக்கையா போடுவாங்கல்ல, அந்த காணிக்கையெல்லாம் நம்ம சேகர் பாபு வந்து எடுத்து அந்த தங்கத்தெல்லாம் பணத்தெல்லாம் எடுத்தா பணம் வந்து நீங்க எடுக்கணும்னா அது பெரிய ப்ராசஸ். சில்லறையா இருக்கும், நோட்டா இருக்காது, எல்லாம் 500 ரூபா நோட்டா இருக்காது, இல்ல 10 ரூபா நோட்டா இருக்கும், 100 ரூபா நோட்டா இருக்கும். அதை வந்து நீங்க மாத்தி உங்க பணமா மாத்துறது அப்படிங்கிறது கஷ்டமான வேலை. ஆனா தங்கத்தை ஈஸியா மாத்திடலாம்ல. அப்படி கோவிலுக்கு காணிக்கையா வந்த பல 100 கிராம், அதாவது கிலோ கணக்குல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிலோ கணக்கான தங்கத்தை வந்து உருக்கி பொதுமக்கள் காணிக்கையா சாமிக்கு போடுறாங்க. சாமி அவரு கிடையாதுங்க, நான் தாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி இவரு அதை கட்டியா மாத்தி இவருக்கு வேணுங்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டார், வச்சிருக்கார், மறைச்சு வச்சிருக்கார், இல்ல அதை வந்து நகையா மாத்திட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக ஆட்சியிலேயே இருந்தது. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால கணக்கு எழுதுறதுல மாத்தி எழுதிடுறாரு. இந்த கோயிலுக்கு இவ்வளவு நகைதான்ப்பா இந்த ஒரு வருஷத்துல வந்திருக்கு அப்படின்னு கணக்கு யார் எழுதுறது? இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தானே எழுதணும். 100 பவுன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 பவுன் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கு அப்படின்னா 50 பவுன் தான்ப்பா காணிக்கையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த 50 பவுனை ஒரு கோயிலுக்கு அடிச்சிருந்தார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல எவ்வளவு கோயில் இருக்கு, அதெல்லாம் நம்ம சேகர் பாபு அடித்து விட்டார் அப்படிங்கிறது இப்ப கிடையாது. திமுக ஆட்சியிலேயே அண்ணாமலை உட்பட பல பேர் இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டியதுதான் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருடைய வேலை. அப்படி பாக்குறப்போ இப்ப இவங்க வந்து ஒரு கணக்கு பார்ப்பாங்கல்ல, இப்போ லாஸ்ட் 1 இயர்ல இவ்வளவு விழுந்திருக்கு அப்படின்னு இவங்க கணக்கு பார்ப்பாங்கல்ல. அப்படி இருக்கப்போ போன ஒரு வருஷத்துல எவ்வளவு விழுந்திருக்கு, இந்த வருஷம் இவ்வளவு அதிகமா விழுந்திருக்கு அப்படின்னா போன ஒரு வருஷத்துல மட்டும் ஏன் கம்மியா விழுந்திருக்கு? என்ன காரணம்? எப்படி ஒரு வருஷத்துல வந்து அதே கோயிலுக்கு மக்கள் வந்து அதிகமா அள்ளி கொடுத்துட்டாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி மக்கள் இதே தான் கொடுத்தாங்க, அமைச்சர் அள்ளிட்டு போயிட்டாரா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாவே எவ்வளவு காணிக்கையா இந்த சேகர் பாபு வந்து ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, போற கோயில்ல எல்லாம் 10 பவுன் 20 பவுன் கோயிலுக்கு வந்து அது ஏதாவது ஒரு இதை செஞ்சுட்டு போய் கொடுப்பாங்க, வேலை செஞ்சுட்டு போய் கொடுக்கறது, கிரீடம் செஞ்சுட்டு போய் கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க. அந்த பவுன் எல்லாம் யாரு கொடுத்தா அப்படின்னா நம்ம சேகர் பாபு தான் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐஸ் வைக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சொந்த நகையை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இத மாதிரி காணிக்கையில ஆட்டைய போட்ட நகையை தான் சேகர் பாபு கொடுத்தாரு அப்படிங்கிறது இப்போ நான் புதுசா வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. 5 வருஷமா இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சேகர் பாபு மேல இருந்தது. சோ இந்த விஷயத்த புதுசா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா நாம ஆசைப்படுற மாதிரி சேகர் பாபுவை ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஜெயில பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் சரி செய்வீங்க, திமுக அமைச்சர்கள் வந்து பண்ண ஊழல் இந்த விஷயத்தெல்லாம் வெளியில கொண்டு வருவீங்க, திமுகவுக்கு மாற்று அப்படின்னா டிவிக்கே தான் அப்படின்னு நம்பிதான் மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. சோ இத மாதிரி விஷயங்களை தோண்டி எடுத்து ஒரு அமைச்சரையாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு அமைச்சரையாவது உள்ள அனுப்புனீங்க அப்படின்னா மக்களுக்கு உங்க மேல முழுசா நம்பிக்கை வரும். திமுகவுக்கு மாற்று டிவிக்கே தான் அப்படிங்கிற நம்ம வாக்கு செலுத்தினது வந்து சரிதான் அப்படிங்கிற எண்ணம் தோணும். சோ இந்த அரசியல் நாகரிகம், அவர் வந்து மூத்த அமைச்சர், சோ அவர் மேல நம்ம எப்படி கையை வைக்கிறது அப்படின்லாம் இல்லாம தப்பு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எடுங்க, மக்கள் வந்து உங்களை கொண்டாடுவாங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.